எபேசியர் 6:20. நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். நாம் இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். சுவிசேஷத்தின் ரகசியங்களை தைரியமாக பேச வேண்டும். அநேகருக்கு சுவிசேஷம் என்னதென்று தெரியவில்லை. நாம் அது 1 கொரிந்தியர் 15:3-4 வசனத்தில் அதை நாம் பார்த்தோம். வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார், மரித்தார், உயிர் தெரிந்தார் என்ற விஷயத்தை, அதான் சுவிசேஷத்தினுடைய மையப்பொருள் என்று நாம் கண்டோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய ரகசியமான விஷயத்துக்குள் நாம் கடந்து வரும்பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 நாம் பார்த்தோம். அந்த 7-8 வசனங்களில் இது மனிதர்களாகிய நம்முடைய மகிமைக்காக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியத்தை இப்பொழுது பரஸ்யமாக சொல்லுகிறோம் என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். அது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதிகளில் ஒருவனுக்கும் தெரியாமல் இருந்த விஷயம். தெரிந்திருக்குமானால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் என்று இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். அநேகருக்கு புரியாத ஒரு விஷயம், தேவன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை எப்படி மனிதர்களாகிய பாவிகளாகிய ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைய முடியும்? அப்புறம் அவர் தேவனா என்ற ஒரு கேள்வி அநேகருடைய உள்ளத்தில் இருக்க, அதை நாம் திட்டவட்டமாக பார்த்தோம். ஏனென்றால் தேவன் மனிதனாக வந்து மனுஷனுக்காக பலியாக வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் செய்த பாபத்துக்கு பிராயச்சித்தமாக, அதுக்கு ஒரு தண்டனையாக மனிதன் அடைய வேண்டிய அந்த ஆக்கினியை அவர் பலியாகி அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற விஷயத்தை நாம் உணர்ந்தோம், புரிந்து கொண்டோம். இதை ஒருவனுக்கும் தெரியாததுனால தான் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த காலத்திலும் இருக்கின்ற அநேகருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கு. அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் மனித சிந்தனையில் இருக்கின்ற கடவுள் எல்லாம் வீர சூர பராக்கிரமியானவர்கள் தான் கடவுளாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு உள்ளது போல் கடவுள் தேவர்களுக்கும் கணவன், மனைவி, மாமியார், மாமனார், சித்தப்பா, பெரியப்பா என்ற ஒரு கதை அவர்களுக்கும் இருக்கு. எல்லாம் அவர்களை கொல்ல பார்க்கிறார்கள். அசுரர்கள் தேவனை கொல்லுக பார்க்கிறான், உடனே அசுரம் தேவம் போய் கஷ்டப்படுறான். இப்படி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விதத்தில் தேவனை கதை கேட்டி அதை பார்க்கறதுனால் இன்றைக்கு டிவியில் அதை காட்டுக்கிறாங்க. இங்கேயே இருந்து ஒரு அம்பு போவோம், அக்கினியா ஒரு அம்பு போவோம், உடனே அங்கேயே இருந்து ஒரு அம்பு வரும், அக்கினியான ஒரு அம்பு வரும். இப்படி தேவன் ஒரு பராக்கிரமசாலியான ஒரு யுத்தம் செய்கின்ற தான் கடவுள் என்ற சிந்தனையில நடக்கும்போது இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இது இருக்கு. இதையும் நாம் கண்டோம். ஏன் அவர் மனிதனாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். ஆமென். அடுத்ததாக நாம் பார்த்தது எபேசியர் புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். நாம் சபை கூடி வருவது ஏனோதானன்றது அல்ல. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு காலத்தில் தேவனுடைய சித்தத்தில் இருந்தவர்கள். அதை தெரியாமல் மனிதன் என்ன பண்றான்? தன்னுடைய புத்தி வளரும் பொழுது அவனுடைய இஷ்டத்துக்கு தேவனை தேட ஆரம்பித்து கிடைக்காததுனால் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தேவனை உண்டாக்கி அதை ஆராதிக்க பார்க்கிறார்கள். அதான் விஷயம், வேற ஒன்றுமல்ல. மனிதனுக்கு 2 கை, 2 கையுள்ள மனிதன் இவ்வளவு விஷயம் செய்யுமானால் அப்ப தேவன் மனிதனோட பெரியவராக இருக்கிறதுனால அநேக விஷயம் செய்யணுமே. அப்போ 8 கை, 10 கை, 6 கை கடவுளுக்கு. ஒரு தலையான மனிதன் இப்படியெல்லாம் சிந்திச்சு செயல்படுத்துகிறான். அப்போ கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் மனிதனை விட பெரியவனா இருக்கிறதுனால் அவருக்கு ஒரு தலை இருந்தா பத்தாது, 10 தலை, 4 தலை, 3 தலை. இப்படி மனுஷ சிந்தனையில்
தேடியும் கண்டுபிடிக்க முடியாததுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கு ஒரு கதையை உண்டாக்கி அதை தேவன் என்று வணங்க ஆரம்பித்தார்கள். தேவனிடத்தில் இருந்த மனிதன் பூமியில் வந்து மறுபடியும் தேவனிடத்துக்கு போக வேண்டும். அதனால்தான் அந்த புத்தகத்தில் எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்து இயேசுவில் அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டார். நம்ம இந்த 10 பேர் அல்ல, 20 பேர், 30 பேர் அல்ல, உலகத்தில் இருக்கின்ற 600 சில்லற கோடி ஜனத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் நம்மை தெரிந்து கொண்டதை மனுஷன் உணராமல் இருக்கிறதுனால் மறுபடியும் அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருக்கு. அதான் விஷயம், வேற ஒன்றுமல்ல. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம். அதனாலதான் அவர் மனிதனாக பூமியில் வந்து அவர் தெரிந்து கொண்ட மனுஷனுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அந்த மனிதர்கள் அடைய வேண்டிய தண்டனை அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். புரியுதுங்களா? தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, உயிர் கொடுப்பான் யார்? யாருக்கா தெரியுமா? தோழன். தோழன் என்றால் நண்பன், சிநேகிதன், உயிர் கொடுப்பான் தோழன். அதே போல இது தமிழ்ல இருக்கு, பழமொழி சும்மா வரல, இது அந்த காலத்திலிருந்து வருகின்ற விஷயம். அதே அப்படினால் ஒரு தோழனை போல், ஒரு சிநேகிதனாக அவர் சொன்னார், ஒருவன் ஒரு சிநேகிதன் இன்னொருவனுக்கு தன் ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் பெரிய சிநேகம் இந்த உலகத்தில் இல்லை என்று சீஷர்களை பார்த்து சொல்லி அவர் சொன்னார், இனிமே நான் உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்லாமல் சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறேன். சொன்னது மட்டுமல்ல, சிலுவையில் நமக்கு அது செய்து காண்பித்தார். ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்கு ஜீவன் கொடுப்பதை காட்டிலும் பெரிய சிநேகம் இல்லை. அதற்காக தான் அவர் சிலுவையில் சிநேகத்தினுடைய அன்பினுடைய உச்சகட்டமாகிய அந்த நித்திய பலியாய் ஜீவனை அவர் நமக்காக கொடுத்தார். ஏன்? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேர்ந்தெடுத்த, அறிந்து கொண்ட மனிதன் ஒருபொழுதும் வீணான நரக வாழ்க்கைக்குள் போகக்கூடாது என்றதனால் அவர் அதை செய்தார். இதே புரியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள், வெள்ளக்காரன் கடவுள், அவன் இந்தியாவில் வந்தான் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் அல்ல. நீங்கள் மேப் எடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏசியன் தான். ஆமே, அவர் யூரோப்பியன் அல்ல, அவர் அமெரிக்காவில் பிறந்தவனும் அல்ல, அவர் இஸ்ரேல் மேல லெபனான் ரைட் சைடுல சிரியா, அதெல்லாம் ஏசியன் நாட்டு, வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஏசியான்னு சொல்லுகின்ற நாட்டில் பிறந்தவர் தான். நம் நாட்டுக்காரர் தான் அவர். இன்னும் கேட்டா பக்கத்து ஊருக்கார், அவ்வளவுதான். பழைய இந்தியா என்பது ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்தது. அது பக்கத்துல ஈரான், பக்கத்துல இஸ்ரேல் இருக்கு. புரியுதுங்களா? இஸ்ரேல் தேசத்துக்கு போறதுக்கு பிளைட் வேண்டாம், கப்பலும் வேண்டாம், நடந்தே போகலாம் முடிஞ்சா. ஏன்னா நடுவில் கடல் கிடையாது, எதுவுமே இல்லை. இங்கே இருந்து இப்ப சொல்ல போனா இங்கே இருந்து நடந்து குஜராத் பக்கம் போய் அப்படியே பஞ்சாபுக்கு போய் அப்படியே பாகிஸ்தானுக்கு போய் அப்படியே நடந்து ஆப்கானிஸ்தானுக்கு போய் அப்படியே நடந்து ஈரானுக்கு போய் அப்படியே நடந்து இஸ்ரேல் போகலாம். நடுவில் சமுத்திரம் என்பது இல்லை. நம் நாட்டுக்காரர் தான். தெரியாம ஜனங்க சொல்லுகிறார்கள் அவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள், அமெரிக்காவுடைய கடவுள், யூரோப்பிய கடவுள். இல்லைங்க, அவர் நம் நாட்டு தேவன். அது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டில இருந்து தான் வெளிநாட்டுக்கு எல்லா மதமும் ஏசியால இருந்து தான் போகணும். நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற பெரிய மதங்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் எல்லாம் எங்க இருக்கு? யூரோப்பியா இருக்கு. எல்லாம் இந்தியாவில இருந்து உண்டானது, எல்லாம் ஏசியால இருந்து உண்டானது. புரியுதுங்களா? ஆகையினால் எல்லா மதத்தினுடைய பேஸ் ஏசியா என்ற இந்த தேசம் தான். அங்கதான் இயேசுவும் பிறந்தார். இந்த விஷயம் அநேகருக்கு தெரியாமல் இருக்கு. அதனால்தான் எபேசியர் 1:4 நாம் பார்த்தோம், உலக தோற்றத்துக்கு கிறிஸ்து இயேசு அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக. அப்ப அன்பில் பரிசுத்தம் அசுத்தம் உண்டாகும் என்றும் நாம் பார்த்தோம்.
இல்லையா? அது என்னது? அது தேவன் எப்படி நம்ம அன்பு காட்டினாரோ அதே போல அவரையும் நாம் அன்பில் பார்க்க வேண்டும். பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்லலை, கொலை செய்யல, கெட்ட வார்த்தை பேசல, யாரை ஏமாத்தலைன்னு சொல்லியும் இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் நாம் செலுத்துகின்ற அன்பில் அசுத்தம் உண்டு. அதே போலதான் விசுவாசிகள் என்று சொல்லியும் இதனுடைய ரகசியத்தை புரியாமல் உலக வாழ்க்கைக்கு மட்டும் இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுவும் அன்பில் அசுத்தம் உள்ளதுதான், அன்பில் பரிசுத்தம் உள்ளது அல்ல. ஏனென்றால் அவர் வந்த நோக்கமே பாவியான மனிதனை பரலோகம் கொண்டு போகும்படிக்கு, வேற எதுக்குமாக அல்ல. அப்ப அன்பில் அசுத்தம் வராமலும் நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். மறுபடியும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது கொலோசர் புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்துடைய 27ஆம் அதிகாரத்தில் நாம் வந்தோம். அதான் நாம் கடைசியா பார்த்த வசனம். ஆனால் அந்த வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து முன்னுக்கு போவோம். கொலோசர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இங்க ஒரு ரகசியத்தை அநேக நம்ம பார்த்தெல்லாம் ரகசியங்கள் தான். நாம் பார்த்த 1 Corinthians 2:7-8 இருக்கிற ரகசியம் தான். எபேசியர் 1:4 பார்த்தது ஒரு ரகசியம் தான். புரியுதுங்களா? இது இன்னொரு விஷயம். அந்த அன்பின் தேவன், இந்த உலகத்தின் சிருஷ்டி கர்த்தார், உங்களையும் என்னையும் படைத்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து நித்திய ஜீவன் நமக்கு இலவசமாக தந்தவர், எங்குமே சுத்தி தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்க இருக்கிறார்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். ஆமென். இதை நாம் புரிந்தவர்களாக ஜீவிக்க வேண்டும். அதுதான் அநேகருக்கு இந்த சிந்தனை. சபையில வரும்பொழுது அதிகமான விசுவாசம், வீட்டுல ஜெபிக்கிறது உட்காரும் போது நல்ல விசுவாசம், வேதத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசம். வேதத்தை வாசிச்சாலும் வீட்டுல ஜெபம் பண்ணாலும் சபைக்கு வந்தாலும் மட்டுமல்ல, அது இல்லாத நேரத்திலையும் நாம் விசுவாசிகள் என்றும் நமக்குள் இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவிக்கிறார் என்கின்ற விஷயமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மறக்க வேண்டாம். ஆமென். ஏன்னா இல்லாவிட்டால் பச்சோந்தியை போல நாம் இடத்துக்கு ஏற்றபடி வேஷம் மாறுவர்களாக இருப்போம். அப்படி இருப்பது தேவ சித்தம் அல்ல. தேவன் அப்படி இருக்க விரும்புவரும் அல்ல. உலக வாழ்க்கைக்கு மட்டும் நாம் தேவனை தேடாமல் பரலோக வாழ்க்கைக்காக தான் தேவனை தேடணும். உலக வாழ்க்கை தானா வருகின்ற விஷயம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் இது அல்ல. நாம் உலக விஷயத்தை தேடிட்டு இருக்கிறோம், பிரயோஜனமே இல்லை. அதுதான் இது ஒரு ரகசியம். ஏன்னா அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அநேகருக்கு தேவன் உள்ளே அல்ல வாசம் செய்வது, தேவன் வெளியில வாசம் செய்கிறார். அதனாலதான் வெளியில இருக்கிற தேவனை தேவனுக்கென்று ஒரு வீடை செய்து அதுக்குள்ள தேவனை வைக்கிறாங்க. இந்துக்கள் வீடுகள் போனீங்கன்னா, எல்லா நம்ம இந்திய தேசத்துக்குள்ள போனா எந்த வீடு கட்டினாலும் கடவுளுக்குன்னு ஒரு சின்ன ரூம் ஒன்று கட்டுவாங்க. அதுல எல்லா போட்டோ வச்சு அதில் பூஜை பண்ணா கடவுள் அங்கதான் இருக்கிறார். கடவுள் அங்கே அல்ல, கடவுள் இங்கே அல்ல. கடவுள் எங்கேயும் இருக்கிறார், நம் உள்ளத்தில் இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு வீடு கட்டி அங்கு அவர் குடியிருக்க வேண்டிய அவசியம். கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகின்ற கத்தோலிக்கரும் இதுதான் செய்கிறார்கள். கடவுளுக்கு ஒரு டியூப்லைட் எல்லாம் கொடுத்து செடி கொடி பூவெல்லாம் முன்னாடி வச்சு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா கூண்டுக்குள்ள இருக்கிறார் அவர். அப்புறம் அதை தொட்டு 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 முத்திக்கிட்டு வருவாங்க. ஏன்னா கடவுள் வெளியில இருக்கு. ஆனா கடவுள் எங்க இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். ஆமென். இவரை நீங்க எங்கேயும் போய் தேடணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அவர் உங்களுடன் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அதுதான் அந்த விஷயம். இப்ப ஜெபத்துக்கு பதில் வரும்பொழுது அது எப்படி? இப்ப கடவுள் நமக்குள் வாசம் செய்கிறார்னு சொல்லியாச்சு.
இப்போ கேள்வி உள்ளதான் அவர் இருக்கிறாருல்ல, அப்ப என்னோட சிந்தனை எல்லாம் புரியுது இல்லையா அவருக்கு? அப்ப நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜெபிக்கும் பொழுது மட்டும் இது நடக்குதா? சூழ்நிலைக்கு ஏற்றபடி, தேவைகளுக்கு ஏற்றபடி சிலது நாம் ஜெபித்தால் நடக்குது, சிலது நான் சில நேரத்தில் ஜெபிக்கவே மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம், ஆனாலும் அந்த விஷயம் அங்கு நடக்குது. அங்கதான் விஷயம். உதாரணமா நான் வீட்டுல இருந்து போறோம், ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு, ஊருக்கு, எங்கேயாவது போறோம். போகும்போது ஜெபம் ஜெபிச்சு ஆண்டவரே போக்குல ஒருத்தர் கூட இருந்தாலும் ஜெபிச்சு போறோம், இல்லைன்னு சொல்ல வரல. போற வழியில நான் போகின்ற வண்டிக்கோ ட்ரெயினுக்கோ ஒரு பெரிய ஆபத்து நேரிடுகிறது. அந்த நேரத்துல ஜெபிக்கணும்ன்ற சிந்தனை நமக்குள் வர்றதில்லை. இருந்தாலும் நாம் என்ன பண்றோம்? காப்பாற்ற விடுகிறோம். அது எப்படி? அது எப்படி? நமக்குள்ள ஒரு வாசம் செய்கிறதுனால நம்முடைய சூழ்நிலை புரிந்து அங்கிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். இயேசுவேன்னு சொல்லும்போது அங்க காப்பாற்றப்படுகிறது. அதான் விஷயம். ஏன் கூட இருக்கிறார், நமக்குள் வாசம் செய்கிறார். அப்ப ஜெபிக்க வேண்டிய விஷயங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தால் சில நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றபடி சில இடத்தில் ஜெபிக்க முடியாது, சிந்திக்கவே முடியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா விஷயம் தானா சரியா போய்கொண்டே இருக்கும். அது எப்படி? பெரும் மூச்சுகளுடன் ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். ஆமென். ஆனால் கூடி ஜெபிக்கும் போது நடக்குது அங்க ஒரு விஷயம், அநேகருக்கு சிந்தனை இல்லாத ஒரு விஷயம். இந்த சிந்தனை இல்லாததனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கூடி வரும்பொழுதெல்லாம் இயேசுவே வாரும், ஜீசஸ் யூ கம் ஜீசஸ் அப்படி உருகி பாடுவாங்க. இயேசுவே வாரும், இயேசுவேன்னு பாட்டு பாடுவாங்க. ஆவியானவரே இறங்கி வாரும் என்று பாட்டு பாடுவாங்க. ஏனால் அவர்களுடைய விசுவாசத்தில் அந்த ரகசியத்தை அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வசனத்தை பார்க்கும் பொழுது மத்தாய் சுவிசேஷம், இதை நாம் பார்க்க வேண்டியது ஏன் அவசியம் என்றால் இந்த சிந்தனை அநேகருக்கு இல்லாததனால். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப நம்ம 2 or 3 பேர் மினிமம் குவாண்டிட்டி கூடி ஜெபிக்கும் பொழுது ஏனோதான் என்ற ஜெபம் வேண்டாம். அதான் சொல்றது, சபை கூடி வரும் பொழுது ஏனோதான் என்ற ஜெபம் வேண்டாம், சிந்தனை வேண்டாம். அவர் நம் மத்தியில இருக்கிறார், கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற சிந்தையுடன் சபை கூடி வர பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் நான் சொல்றேன். அப்ப நாம் வருகிறதுக்கு முன்னமே யார் இருக்கிறார்? அந்த நேரத்துல அவர் இருக்கிறார், ஆஜராக. அவர் பார்க்கிறார் யார் யார் எப்போ எப்படி வருகிறார்கள், எந்த சிந்தனை இருக்கிறார் அவர் பார்க்கிறார். இதுதான் விசுவாசம். அப்போ பரலோக தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறாராம். எப்படி வாய்க்க செய்கிறார்? அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? 20வது வசனம். ஏனெனில் அவர் சொல்றார் அந்த விஷயம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்ப 2 or 3 பேர் கூடி வரும் பொழுது இன்னும் ஜெபம் தொடங்கல, ஸ்தோத்திரம் தொடங்கல, பாடல் ஆரம்பிக்கல. அவரோட சொல்லியிருக்காரா? நீங்க 2-3 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது நான் வரேன்னு சொன்னாரா? அவர் என்ன சொன்னார்? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறீர்களோ. எது கூடி வந்திருக்கீங்க? இப்போ என்ன பார்க்கறதுக்கா? இல்ல இங்க நான் பார்க்க ஏதோ படக்காட்சி காட்டுறது பார்க்க வந்தீங்களா? இல்ல டைம் பாஸுக்குன்னு வந்தீங்களா? யோசித்து பாருங்க. நாம் கூடி வந்த நோக்கமே அவர் இருக்கிறார் என்ற சிந்தனை இல்லையா? அவருடைய நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம், வேற எதுக்குமாக இல்லை. அவருக்காக தான் நாம் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். அப்ப நம்ம கூடி வரும் பொழுதே அங்க யார் இருக்காரா? அவர், நான் சொல்லல, இது
வேதத்தில் திட்டமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். நீ விரும்பினாலும் சரி, நீ விரும்ப விட்டாலும் சரி, நீ வான்னு கூப்பிட்டாலும் சரி, வான்னு கூப்பிடா விட்டாலும் சரி, அவருடைய நாமத்துல நீங்க 2-3 பேர் எங்க கூடினாலும், அது வீட்டுல குடும்ப ஜெபமா இருந்தாலும், சபை கூடி ஜெபமா இருந்தாலும், 2-3 பேர் எங்க அவர் நாமத்துல கூடினாலும் சும்மா நேரத்தை கழிக்காதீங்க, அங்க அவர் இருக்கிறார். அப்ப அங்க இருக்கிறார் என்ற சிந்தனை விசுவாசத்தில் நமக்குள் உறுதியாக இல்லாததனால் என்ன நடக்குது? நாம் கூடி வரும்பொழுது ஆவியானவரே இறங்கி வாரும். இப்ப நாங்கெல்லாம் வந்துட்டோமே, நீ இல்லையே. சிந்தனை ஜீசஸ், யூ கம் ஜீசஸ். நாங்கெல்லாம் வந்தோம், நீ இல்ல. ஒரு 10 தடவை 20 தடவை இந்த பாட்டு பாடி பாடினா இவனுக்குள் ஒரு திருப்தி உண்டாகுது. என்ன திருப்தி? அவர் வந்துட்டார். இப்ப மட்டும் வந்துட்டாரா? நான் கேட்கிறேன். அப்ப வராத ஒரு பாடனை மட்டும் வந்துட்டாரா? ஏன் உன் பாட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாரா? வா என்ற அழைப்புக்காக காத்திருக்கிறாரா? ஏன் அதை செய்கிறார்கள்? விசுவாச சபையில் இந்த ரகசியத்தை புரிகின்ற விதத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளாதபடியினார். வேற ஒன்றுமல்ல விஷயம். அதனாலதான் விஷயத்தை புரிந்து கொள்வதில் புரிந்து கொள்ளல. இல்லைன்னா வாசிக்கிறார்கள், அது விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் ஆழமாக விசுவாசிக்காததினால் அவர்கள் சரீர முயற்சி செய்கிறார்கள். அதுதான். ஆனா இயேசு அதை எதிர்த்தார். நீ ஓடுகிறதுனாலும் அல்ல, நீ விரும்புகிறதுனாலும் அல்ல. சரீர முயற்சி செய்யறான், அதான் ஓடுகிறதுக்கு அர்த்தம். விரும்புறான், எப்படியோ வரணும்னு பாட்டு பாடி மியூசிக் போட்டு வர வைக்கிறான், விரும்புகிறான். அதனாலும் அல்ல, நீ ஓடுகிற சரீர முயற்சியினாலும் அல்ல, என்னுடைய கிருபையினால். எப்படி? என்னுடைய கிருபை பெற்ற நாம் அந்த சிந்தனைக்குள் இருக்க வேண்டும். எந்த சிந்தனைக்குள்? 2-3 பேர் ஒருமித்து கூடும் பொழுது அவர் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாம் குடும்ப ஜெபம் ஜெபிக்க வரோம், நம்ம மத்தியில் அவர். நாம் சபை கூடி வருகிறோம், நம்ம மத்தியில் அவர். சரி, வீட்டு ஜெபமும் இல்லை, சபை கூடி வரல, 4-5 பேர் சேர்ந்து, விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு போறாங்க. ஜாக்கிரதை, உங்க கூட அவர். ஏன்னா நீங்க எங்க கூடுறீங்களோ அங்க நான் வரேன்றாரு. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்க கொஞ்சம் ஜாலியா கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம்னு நினைக்காதீங்க. உங்க கூட அவரும். ஏன்னா கூடுறீங்கல்ல, அவர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்ல மனு புத்திரனும் அல்ல, சொன்னதை செய்யாமல் இருக்க பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல இல்லையா? ஆகையினால் நாம் விசுவாசிகள் எங்கே கூடினாலும் அங்கே அவர் இருக்கிறார். அந்த பயம், அந்த சிந்தனை நமக்குள் வேறு ஒன்றி போக வேண்டும். இல்லாவிட்டால் நாம் என்னதான் மியூசிக் போட்டு ஜனங்க அப்படியே கை உயர்த்தி எல்லாம் அப்படியே இதம் மயங்கி பாடினாலும் அவருடைய இறங்கி வரப்போறதில்லை. நான் ஏற்கனவே இருக்கிறார். அப்படி பாடும் பொழுது அந்த சபையில் உள்ளவர்களை பார்த்து அவர் தான் நகைக்கிறார், சிரிக்கிறார். இருக்கிற என்னை இவர்கள் உணராமல் இப்ப வா 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 என்ன கூப்பிடுகிறார். அதான் விஷயம். அந்த வசனம் திட்டமாக சொல்லுகிறது. என்ன சொல்றது? ஏனெனில் நீங்கள் 2-3 பேர் ஒருமித்து கூடும் பொழுது உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அப்போ ஒருமித்து கூடியாச்சு, இன்னும் பாட்டு தொடங்கல, ஜெபிக்கல, வசனம் கேட்கல, எதுவுமே இல்லை, அவரும் அங்க இருக்கிறார். ஆமென். இந்த சிந்தனை நாம் இருக்க வேண்டும். இது ஒரு விசுவாச ரகசியத்தில் ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கு ஒரு விஷயத்தை நம்மால பார்க்க முடியும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகள் என்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிய கடவது. ஆமென்.
எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. அது இது இன்னொரு ரகசியம். இது அநேகருக்கு தெரியல. இந்த விஷயம் தெரியாததுனாலதான் என்ன சொல்றாங்க ஜெபத்துல, ஐயோ தேவனே, நான் ஒரு புழு, நான் ஒரு தூசி, நான் உபயோகம் இல்லாதவன், நான் ஒரு குருட, நான் ஒரு பாவி, என்ன கிருபை செய்யும், ஐயோ அப்பான்னு அழுது ஜெபிக்கிறாங்க. இந்த சிந்தனை அவர்களுக்கு இல்ல. நாம் பாவியாக இருந்தோம், இப்ப அல்ல. இப்ப தேவனுடைய பிள்ளை, பாவம் செய்கிறேன், ஆனால் மன்னிப்பு கேட்கக்கூடிய அதிகாரம் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நான் பலவீனனா இருந்தேன், இப்போ அல்ல, இப்போ பலவான் ஆகிலும் உலக வாழ்க்கையில் எனக்கு பலவீனம் உண்டாகுது. தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ண அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கு. எப்படி தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது? அப்ப எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில், இப்பொழுது இல்லை. அப்படியே இருக்குமானாலும் அதில் விடுதலை பெறக்கூடிய அதிகாரம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு அது இல்லை. அதான் வித்தியாசம். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டும். திட்டம் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகள் என்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படாதிருந்ததோ. என்ன புரிஞ்சுது இந்த விஷயத்தில்? பாதி வசனம். மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தினால், மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுது 10 கட்டளை கொடுத்திருக்காரு. 5 தேவனுக்கு சம்பந்தப்பட்டது, 5 மனுஷனுக்கு சம்பந்தப்பட்டது. திருடாதே, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, கள்ளச்சாட்சி சொல்லாதே, பிறருடைய எதுவுமே நீ நேசிக்காதே. ஆனால் மனுஷன் இதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறான். மற்ற 5 செய்யறான். எது? யெகோவா தேவனை மட்டும் வணங்குவாங்க, தேவனுடைய நாமத்தை விரதம் உபயோகிக்க மாட்டாங்க, தேவனுடைய பலி செலுத்துறதெல்லாம் செய்வார்கள், தேவனுடைய கூடி வரது விட்டு விடாமல் இருப்பார்கள், தாய் தந்தைய கவனிப்பார்கள், விக்கிரகத்தை ஆராதனை செய்யவும் மாட்டார்கள். ஆனா இதுல எல்லாம் தவறு இருக்காங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, தவறுது கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன வழி? காலம் நிறைவேறிடுச்சு. எவ்வளவோ மனுஷன் முயற்சித்தாலும் முடியாமல் இருக்கு. அதுக்கு வழியே கொடுத்திருக்கு நியாயப்பிரமாணத்துல. திருடுனியா, இப்படி ஒரு பலி. விபச்சாரம் செஞ்சியா, இப்படி ஒரு பலி. கள்ளச்சாட்சி சொன்னியா, இப்படி ஒரு பலி. பிறனுடைய மனைவி பிள்ளைகளை அதெல்லாம் நேசிச்சியா, இப்படி ஒரு பலி. எல்லாத்துக்கும் ஒரு பலியும் இருக்கு. எவ்வளவு பலி கொடுத்தாலும் செய்யாமல் இருக்கவும் முடியல. ஏன் இல்ல? மன மாற்றம் உண்டாகவில்லை. ஏன் தெரியுமா? இந்த விஷயங்கள் எல்லாம் உண்டாவது எங்க? மனதுல. பாப சிந்தை உண்டாவது எங்க? மனசுல. கடையில போய் 2 கிலோ கொடுப்பான்னு கிடைக்கிறதா? இல்ல. அது எங்க உண்டாவது? மனதுல உண்டாவது. திருடணும், கொலை செய்யணும், விபச்சாரம் செய்யணும், குடிக்கணும், அங்க போனோம், இங்க போனோம், குதிரை ஆடணும், எல்லாம் எங்க உண்டாவது? கோபம், வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் எங்க உண்டாவது? மனசுல உண்டாகுது. இந்த உண்டாத உற்பத்தியை நிப்பாட்டாமல் இன்னாதான் வெளி கொடுத்தும் இவனுக்கு ஒரு மீட்பு என்பது இல்லாமல் இருக்கு. இவன் நீதிமான் என்று சொல்ல முடியாமல், ஏன்னா இவங்கிட்ட இருக்கு குற்றம். அப்ப இது மன்னிக்கக்கூடிய வழி என்ன? எதை செய்தாலும் பாவம் சுமையாக மேல இருக்குது இல்லையா? வழி என்ன? அதாங்க மறுபடியும் வாசிக்கிற மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகள் என்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படாதிருக்கிறதோ. அப்ப எதெல்லாம் நமக்கு விடுதலை இல்லை? ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்டா இருக்கிறோம் இல்லையா? இந்த காலத்துல பார்த்தா சிலவன் விபச்சாரத்துக்கு அடிக்டா இருக்கிறான், சிலவன் குடிப்பழக்கத்தை அடிக்டா இருக்கிறான், சிலவன் சீட்டாடுறதுக்கு அடிக்டா இருக்கிறான், சிலவன் குதிரை ஆடுறதுக்கு அடிக்டா இருக்கிறான், சிலவன் லாட்டரி டிக்கெட்டுக்கு அடிக்டா இருக்கிறான். சோ ஒவ்வொரு விஷயத்துக்கு அவன் அடிக்டா இருக்கிறான். ஆனா எதை செய்தாலும் அதற்கு அவன் எங்கெங்கயோ போய் சுத்தி வரான். விடுதலை நீதிமான்களாக்க முடியாமல் இருக்கிறதோ விசுவாசிக்கிறவன் எவனும். யாரு விடுதலையாக்க முடியும் என்ற சிந்தனைக்குள், விசுவாசத்துக்குள் யார் வருகிறானோ, அத விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின் என்று இவராலே, யாராலே? இவர் இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆமென்.
அப்போ எதுலெல்லாம் நமக்கு விடுதலையாக முடியலையோ அந்த விஷயத்தின் நிமித்தம் நாம் வருத்தப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஏனென்றால் நாம் எதிலெல்லாம் பலவீனமோ அதற்கெல்லாம் அவர் சிலுவையில் அடிகள் பட்டார். சிந்திக்கிறதுனால் பலவீனம், தலையில் அடிகள் பட்டார். செய்கையினால் பலவீனம், போக்கிலும் வரலும் வேண்டாத இடத்துக்கெல்லாம் போறோம் வரோம், பலவீனம், கையிலும் கால்களிலும், சரீரம் எல்லாம் பலவிதமான விஷயங்கள். அப்போ அதுக்கும் தாயிலிருந்து உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்திலும் காயங்களும் அடியும். எதற்காக? மனுஷனை எதிலெல்லாம் ஒருவன் பலவீனனாக இருக்கிறானோ, அடிக்டாக இருக்கிறானோ, அதிலிருந்து அவனை விடுதலை செய்யும்படிக்கு அந்த விஷயத்துக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென். இதை விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். இது அநேகருக்கு தெரியல. அதனால சொல்றார் கடைசியில, உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கு. இது தெரிஞ்சாச்சுன்னா என்ன சொல்ல இருக்கணும்? ஜெபத்துல ஜெபிக்கும் பொழுது, தேவனே நான் பாபியாக இருந்தேன், உமது கிருபையால் என்னை மீட்டுக் கொண்டீர், ஆனாலும் கர்த்தாவே இந்த மாதிரி விஷயம் என்கிட்ட இருக்கு, விடுதலை செய். நான் திருடி கொண்டிருந்தேன், என்னை விடுதலை ஆக்கினீர், இப்போ கொஞ்சம் திருடுத்தன என் கையில இருக்கு, விடுதலை செய். கோபம், பொறாமை, எதிர்த்து பேசி எல்லாம் அப்படியே லிஸ்ட் போடுங்க. நாம் எப்படி இருந்தோம் ஒரு காலத்தில், அதையெல்லாம் மன்னிக்கும்படி. ஏன்னா மனுஷனுக்கு அது என்ன செய்தாலும் வெளிப்படும், அதுல இருந்து விடுதலையாக முடியாது. அதனால அவர் சொன்னார், இதயத்தின் நிறைவு வாய் பேசு, உள்ளத்து நிறைவு வாய் பேசு. ஒருவனுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப இதயத்தில் உள்ள மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். இது பலியினால் செய்ய முடியாத விஷயம், இதய மாற்றம். அதனாலதான் அவர் இதயத்தில் வாசம் செய்கிறார், நம்முடைய இதயத்தை மாற்றும்படிக்கு. ஆமே, இது ஒரு இரவு நடக்கின்ற விஷயம் அல்ல. அநேகருக்கு சிந்தனை இயேசு ஏற்று நாசம் எடுத்த உடனே மாறியாச்சு. அப்புறம் அப்படியே கோபம் போச்சு, எல்லாம் போச்சு, அப்படியே பரிசுத்த வாழ்க்கையே வாழ்வார். நடக்காதுங்க அது. இது உதாரணமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவன் விதை விதைத்தான், நல்ல மண்ணில் விழுந்துடுச்சு. அது விழுந்த உடனேயே கனி கொடுக்கல, அது முளைச்சி செடியாகி பூ வந்து காயாகி முதல் தடவை கிடைச்சிடுச்சு 10, அடுத்த விதை விதைச்ச உடனே 30, அடுத்த விதை விதைச்ச உடனே 60, காலம் போக கடைசியில் எவ்வளோ போய் முடிச்சிடுச்சு? 100ல போய் முடியுது. இப்படிதான் மனமாற்றம், உண்மையான மனமாற்றம் அப்படிதான். ஆனா ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், கேட்ட உடனே கொஞ்ச நாளைக்கு அப்படியே விசுவாசத்துல ஸ்பீட்ல போயிட்டே இருப்பாங்க. அதுவும் இயேசு சொல்லியிருக்கார், 100, 60, 30, 10 அப்புறம் சொல்லலை. ஏன்னா நான் புரிஞ்சிக்க வேண்டும், கடைசியில் எங்க இருக்கும்? 0ல போய் நிற்கும். அப்படியே விசுவாசம் நீங்க பார்க்கலாம். ஒரே விசுவாசம், ஒரே குதிப்பது, ஒரே சாட்சி, எல்லாம் கடைசியில கொஞ்ச நாள் பார்த்து அந்த நாள் இருக்கிற அடையாளமே தெரியாது, எங்கேயோ போயிட்டு இருக்கும் விசுவாசம். ஓவர் நைட்ல, ஒரே ராத்திரியில யாரும் சுத்தமாக்கப்படல. ஆனால் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்? அவர்கள் வேத வசனத்தின்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள், திருவிருந்தில் பங்கு பெறுகிறார்கள், சபை கூடி வருவதை விட்டு விடாமல் இருக்கிறதுனால் அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவனுடைய வசனத்தின்படி. ஆனாலும் அவர் உள்ளத்தில் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இது அன்றாட ஜபத்தினாலும் முயற்சியினாலும் ஆயிடுது, நம்ம விட்டு போகுதுதான். மனிதகுமாரன் ஒருவனை விடுதலை செய்தால் பூர்ண, அந்த பூர்ணத்துக்குள் தேவன் நம்மை வழி நடத்தினார். ஆமென். இது அநேகருக்கு தெரியல. இன்னும் அநேகர் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிருக்காங்க. விசுவாச கூட்டத்திலையும் நியாயப்பிரமாணத்துல பார்த்தால் அமாவாசை நாளைக்கு ஒரு உபவாசமும் பிறகு ஒரு விருந்தும் இல்ல. சவுலுடைய ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை நாள் உபவாசம், விருந்து, உபவாசம் முடிஞ்ச உடனே சாப்பாடு. அந்த திருவிழா, இந்த திருவிழா எல்லாம் இருக்கு. அன்ன ஜாதிகளுக்கு பாருங்க அது இருக்கு.
இன்னைக்கு கிருத்திகை, நாங்க இன்னைக்கு ஒரு பொழுது கறிமீன் தின்ன மாட்டோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாங்க கறிமீன் தின்ன மாட்டோம். சிலவங்களுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை, கறிமீன் தின்ன மாட்டோம். இன்னைக்கு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இப்படி ஒன்றொன்றுக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உபவசிக்கிறது எல்லாம் அந்த பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்றாங்க, சாம்பல்ல உட்காந்து சாக்கு உடுத்து ஐயோ ஐயோன்னு சொல்லி தலையெல்லாம் சாம்பல் போட்டு உபவசிக்கிறாங்க. சரி, உடுப்பு என்ன பண்றாங்க, கிழிக்கிறாங்க இல்லையா? அநேக ராஜாக்கள் கேட்டோட தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து ஐயோ தேவரன் சொல்லும் போது தேவன் மனம் இறங்கினார். வஸ்திரத்தில் இருக்கு பாத்தியா, அங்க இருக்கு. நீயும் செய். அது நியாய பிரமாணத்தில் இருக்கின்ற விஷயம். நீ இதுக்குள்ள அது கொண்டு வராத. நல்லா புரியுதுங்களா? அது நியாய பிரமாணத்தில் இருக்கிற விஷயம். மகிமையின் பிரமாணத்துக்குள் அதனை கொண்டு வராத. மகிமையின் பிரமாணத்தின்படி எப்படி இருக்கு? கர்த்தர் உள்ளே வாசம் செய்து நம்மை சுத்தம் செய்கிறார். ஆமென். நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நாம் சபை கூடி வரும் பொழுதும் 3 பேர் 2 பேர் வீட்டில் வரும், எப்ப கூடி வரும் பொழுதும் மத்தியில் அவர் இருக்கிறார். அன்றைக்கு அது இல்லை. எருசலேம் தேவாலயத்தில் தான் தேவன் இருக்கே தவிர யாருடைய இதயத்திலும் தேவன் இல்லை. இன்றைக்கு அப்படி அல்ல. அப்ப பவுல் திட்டமா சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை நிமித்தம் உபவசித்து பார்க்கிறான், பலி கொடுத்து பார்க்கிறான், சரீரத்துல சாம்பலும் சாக்கும் உடுத்தி ஐயோ ஐயோன்னு சொல்லி உட்கார்ந்து பார்க்கிறான், நீதிமானாக்கப்படாமல் இருக்கிறான். அந்த விஷயத்தை நல்ல புரியுதுங்களா? இப்ப நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்க கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கெட்டு இல்லையா? என் வாழ்க்கையில் ஒரு பலவீனம், ஒரு குறைவு. உங்க வாழ்க்கையில உங்களுடைய விதத்தில் உள்ள பலவீனம், குறைவு. ஆனா எல்லாரிடத்திலையும் ஏதாவது ஒன்று இருக்கு. ஆனால் சொல்லப்பட்டிருக்கு, அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப ஜெபத்துல மாற்றம் உண்டு பண்ண. புரியுதுங்களா? இனிமே நாம இப்படி ஜெபிக்க கூடாது. அப்படி யாரும் ஜெபிச்ச அந்த ஜெபத்துக்கு நீங்க ஆமேன் சொல்லவும் கூடாது. சிலர்கள் தாழ்மை என்ற பெயரில் ஜெபிக்கிறாங்க. ஐயோ தேவனே, நான் புழுவப்பா, உன் முகத்தை நோக்கி பார்க்க முடியாதப்பா. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தோம். முகத்தை நோக்கி பார்க்க முடியாதவர்களாக இருந்தோம். இப்போ தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஒரு காலம் தேவனை நோக்கி பார்க்க முடியாது, நம்ம இப்படிதான் நிக்கணும். இப்போ தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். அப்போ எதுக்கு நம்ம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ண மாட்டீங்க? ஒரு காலத்துல தேவ சன்னிதானத்துல வர்றதுக்கு பலி கொடுத்துட்டு தான் வரணும், இல்லைன்னா அங்கேயே இதாயிடுது. இப்போ பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காக ஒரு பலி ஆனார். ஆமென். அப்ப எல்லாம் ஆச்சு. ஆனால் நான் நீதிமானும் ஆக்கப்பட்டேன். கொஞ்சம் அங்கிட்டு ஒட்டி இருக்கு, சுத்தம் செய்ய. அதனால திருவந்தெடுக்கும் போது சொல்றோம், யோசித்ததும் சிந்தித்ததும் பார்த்ததும் போனதும் வந்ததும் செய்ததும் எல்லாம் முன்னாடி இருக்கு ஆண்டவரே. குறைவா இருக்கிறதெல்லாம் என்ன விட்டு நீக்கு. இது அனுதின வாழ்க்கையில் நாம் செய்ய 10, 30, 60, 100 ஆகி ஒரே நைட் அல்ல. இன்னைக்கு விதை விதைக்கிறீங்க, நாளைக்கு காலையில போய் வேர் மாட்டி பாக்குறீங்களா? அது ஒண்ணுமே இருக்காது. அந்த விதை அப்படியே இருக்க மாட்டேங்குது. அது அந்த விதைக்கு ஏற்றபடி 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கனி கொடுக்கிறது. அதேபடிதான் தன் காலத்தில் கனி கொடுக்க வேண்டும். ஆமென். நடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு சிந்தைக்குள் நாம் கடந்து வர வேண்டும்.